வைரமானது கார்பன் எனப்படும் கரிமத்தின் திடநிலைதான். தங்கம், வெள்ளி போன்று மக்கள் அதிகம் விரும்பும் ஆபரணங்களில் வைரத்திற்கு முக்கிய இடம் உண்டு. பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் வைரம் உருவாக குறைந்தபட்சம் 100 கோடி ஆண்டுகளாவது ஆகியிருக்க வேண்டும். 3000 கோடி ஆண்டுகள் பழமையான வைரங்கள் கூட தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. 150 கிலோமீட்டரிலிருந்து 250 கிலோமீட்டர் ஆழத்தில்தான் பெரும்பாலான வைரங்கள் கண்டுபிடித்து வெட்டி எடுக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதை குறைப்பதற்கான ஒரு வழியாக ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட வைரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பிரபலமடைந்து வருகின்றன. இதற்கு இயற்கை வைரத்திற்கு உள்ள அனைத்து தன்மைகளும் இருப்பதால் சுரங்க வைரத்தை வாங்க தயங்குவோரும் இதை விரும்பி வாங்க தொடங்கியுள்ளனர். ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட வைரங்கள் இயற்கையாகவே நிகழும் அதே கார்பன் மூலக்கூறுகளால் ஆனவை. இயற்கையில் கிடைக்கும் வைரத்தைப் போலவே ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட வைரமானது மிக அதிக அழுத்தம் மற்றும் மிக அதிக வெப்பநிலையில் உருவாக்கப்படுகிறது. முதலில் அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையில் மைக்ரோவேவ் அறையில் வைக்கப்பட்ட கார்பன் விதையிலிருந்து வைர விதைகள் உருவாக்கப்படுகின்றன. பல நூறு கோடி ஆண்டுகளின்றி சில வாரங்களிலேயே வைர விதை முழு கடினமான வைர படிகமாக மாறும். அதன் பிறகு அது வெட்டப்பட்டு மெருகூட்டப்படுகிறது. இறுதியில் ஒரு இயற்கை வைரத்தின் அதே இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்ட ஒரு வைரமாக உருவாகிறது. ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் வைரங்கள் இயற்கை கற்களை விட 1/3 பங்கு மலிவானவை. இந்த வைரங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாக உள்ளன. ஒவ்வொரு இயற்கை வைரமும் தனித்துவமானது. எனவே அதன் அளவையும் நிறத்தையும் மாற்ற முடியாது. அதே வேளையில் ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் வைரங்களின் அளவையும் நிறத்தையும் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் வைரம் அதிக தூய்மை காரணமாக மிகவும் அழகாக காட்சியளிக்கும். மனிதர்களால் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் மற்றும் முழுமையாக கண்காணிக்கப்படும் செயல்முறை காரணமாக ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட வைரங்கள் பெரும்பாலும் சிறந்த தரத்தில் உள்ளன. ஆய்வக வைர உற்பத்தி 2021இல் 30 லட்சம் கேரட் என்ற அளவில் இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025ற்குள் 60 லட்சம் கேரட்டாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2020 முதல் தற்போது வரை அமெரிக்க விற்பனையில் ஆய்வக கற்களின் நுகர்வு 3%லிருந்து 7% அதிகரித்துள்ளது. இந்தியாவில் ஆய்வகத்தால் செய்யப்பட்ட கற்கள் சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் அது மக்கள் மத்தியில் இன்னும் ஆதரவை பெறவில்லை. நாட்டின் மிகப்பெரிய நகை தயாரிப்பாளரான டைட்டன் நிறுவனம் ஏற்கனவே சுமார் 160 கோடி ரூபாயை அமெரிக்க ஆய்வக வைர நிறுவனமான கிரேட் ஹைட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக காரை பின்னோக்கி இயக்கி சாதனை படைத்த இளைஞர், விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.